எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜே. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் என்டர்டெயின் எவ்ரிதிங். இந்த யூடியூப் சேனலில் நான் உங்கள் கூட பல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டெய்னிங்கான விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸையும் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சேனல் முழுக்க உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே சமயம் பல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிற பிளாட்ஃபார்மாகவும் இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட். இந்த கம்பெனி பிஇ, பிடெக், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சேலரியே பார்த்திங்கன்னா 70,500 பர் மந்த். ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு லீடிங் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் மட்டும் பார்த்திங்கன்னா 9,826.6 crores இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குனாக்கா மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன போஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. இதில் கெமிக்கல், பாய்லர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டோட்டல் 5 பிரான்ச்சஸ்லேருந்து 186 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4 years பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம், அலைட் கோர்சஸ் டியூவல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அவங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. மூணாவது விஷயம், பாய்லர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க, எம்டி பாய்லர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க பாய்லர் ஆப்ரேஷன் என்ஜினியர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இல்லைனாக்கா பாய்லர் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சுருக்கணும். மினிமம் 60% எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. இதுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55%. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க கேட்கல. செகண்ட் ஒன், கெமிக்கல் இன்ஜினியர், ஓபிசி பேக்லாக் கேட்டகரியில் வருது. இது டோட்டல் 10 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4 years பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே சமயம் அலைட் கோர்ஸ் டியூவல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 60% கேட்டிருக்காங்க. ஏஜும் ஓபிசி கேட்டகரியில் 35 yearsக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியும். மினிமம் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. தேர்ட் ஒன், ஆஃபீஸர் மார்க்கெட்டிங். டோட்டல் 10 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரில் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷனில் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மார்க்கெட்டிங் ஒரு மேஜர் பேப்பராக இருந்திருக்கணும் அதில். அப்படி இல்லைனாக்கா எம்எஸ்சி அக்ரி 2 years டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணவங்க ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 60% கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 55%. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூபிடி கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 years சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதோட ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிடெக் அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிராஜுவேஷன் மினிமம் 4 years டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 60% கேட்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% போதுமானது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் சேம் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்க்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸே தான் இதுக்கும் கேட்டிருக்காங்க. 2 years சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கணும். அதே சமயம் ட்ரைனிங் பீரியடில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டர் ட்ரெயினி, கெமிக்கல் பிரான்ச்சு கேட்டிருக்காங்க. டோட்டல் 125 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஒரு மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட என்சிவிடியில் இருக்க ஏஓ ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு போர்ட் 1 year ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 55% கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் 50% இருந்தால் போதுமானது. ஓபிசி, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் ஒன், பாய்லர் ஆப்ரேட்டர் கிரேடு 3 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் 25 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும், அண்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். என்ன சர்டிஃபிகேட்னு கேட்டிங்கனாக்கா டைரக்டர் ஆஃப் ஸ்டீம் பாய்லர்ஸ் அண்டு சேர்மன் இவங்க சைன் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எதுவும் கொடுக்கல, ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இதோட ஓபிசி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. 7th ஒன்,
ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2 கேட்டகரி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் 23 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எதுவும் தேவையில்லை, ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் சர்டிஃபிகேட் தான் தேவை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி என்ஜினியர் கேட்டகரி அண்ட் ஆஃபீஸர் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்க்கர் கேட்டகரி, அதாவது ஆப்ரேட்டர் ட்ரெயினிஸ், பாய்லர் ஆப்ரேட்டர், ஜூனியர் ஃபயர்மேன், இந்த கேட்டகரியில் வரவங்களுக்குலாம் 700 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ், என்ஜினியர், ஆஃபீஸர் மார்க்கெட்டிங், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஆப்ரேட்டர் ட்ரெயினி கெமிக்கல், பாய்லர் ஆப்ரேட்டர், ஜூனியர் ஃபயர்மேனுக்கெலாம் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆப்டிடியூட் பேஸ்டு, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் வைஸ் அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னாக்கா 50 கொஸ்டின்ஸ், பிரான்ச் வைஸ் 50 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் 100 கொஸ்டின்ஸ். ஆப்டிடியூடில் வர ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், பிரான்ச் வைஸ் இருக்க கொஸ்டின்ஸுக்கெல்லாம் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் 150 மார்க்ஸ் வரும். 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ், டோட்டல் டியூரேஷன் 90 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூடில் வர சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதிலேருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆன்லைன் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூக்கும் ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆன்லைன் டெஸ்ட்லேருந்து பர்சனல் இன்டர்வியூக்கு 1:7 ரேஷியோவில் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 7 பேர் ஆன்லைன் டெஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் ஆன்லைன் டெஸ்ட் 1:2 ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவரால் ப்ராசஸில் ஆன்லைன் டெஸ்ட்லேருந்து 80%, இன்டர்வியூலேருந்து 20% கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பர்சனல் இன்டர்வியூ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு கம்பல்சரி அட்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 167, வெயிட் மினிமம் 50 kg, இந்த மாதிரி சம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக அட்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கனாக்கா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் போகிறவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 30,000, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 70,600 ரூபீஸ் பர் மந்த் பே பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஆஃபீஸர்ஸ் என்ஜினியர்ஸ் E1 கிரேடில் பார்த்தீங்கன்னாக்கா 70,600 பர் மந்த்தும், E0 கிரேடில் பார்த்தீங்கன்னாக்கா 53,000 பர் மந்த்தும் கொடுக்குறாங்க. அதே சமயம் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 9,000 பர் மந்த் 1 இயர் ட்ரைனிங் பீரியடில். அதே சமயம் 41,500 பர் மந்த் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமேட்டு. பாய்லர் ஆப்ரேட்டர் 33,000 பர் மந்த்து தராங்க. ஜூனியர் ஃபயர்மேனுக்கு 30,000 பர் மந்த் அப்ராக்சிமேட்டாக பே பண்ணுறாங்க. இதோட 3 இயர்ஸ் பாண்ட் அவங்க சொல்கிறாங்க. இன் பிட்வீன் நம்ம ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்தால் சம் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் 29 ஜூனில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 31 ஜூலை முடிய போகுது. ஸோ இன்னொரு 5-6 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5-6 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அதோட டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க 16th ஆகஸ்ட், அண்ட் டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டும் சொல்லிட்டாங்க 24th ஆகஸ்ட். ஸோ ப்ராசஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்ப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் போஸ்டிங்கும் போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட எஃபர்ட் போட்டு இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுமா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.